அனைவரும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் ஆண்கள் பார்க்கக்கூடாத கன்னி பெண்கள் மட்டும் இருக்கும் இந்த இரவு நேர விரதத்தை மட்டும்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக பெண்களின் தாலி பாக்கியம் நிலைத்து இருக்க வேண்டி மேற்கொள்ளும் விரதமானது ஔவையார் விரதமாகும். இது பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதமாகும். திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த விரதத்தை ஆண்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. பல நூற்றாண்டுகளாக இரவு நேரத்தில் இரகசியமாக கொண்டாடப்படும் ஔவையார் விரதம் ஔவையார் அம்மன் நோன்பு என்றும் கூறப்படுகிறது. விதவைகள் கலந்து கொள்ளக்கூடாது. மாசி, தை மாதம், ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை மறைந்த மாசி, தப்பினா தை, அசந்த ஆடி என சொல்வது கூறுவார்கள். இந்த விரதத்தை பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு 7 ஆண் குழந்தைகள் ஒரு பெண்ணும் பிறந்தனர். குழந்தைகள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்தது. அண்ணன்கள் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று குறுகுனில் கொண்டு வருவார்கள். அதை தங்கி வாங்கி கொடுத்து பெருமளவு உமியாக போய்விடும். கால்படி அரிசி தான் மிஞ்சும். அதை கஞ்சி காய்ச்சி அனைவருக்கும் குடிப்பார்கள். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வயதான மூதாட்டி வந்து பிச்சை கேட்டார்கள். அதற்கு வீட்டில் இருந்த பெண் அள்ளி போட துள்ளி போட ஒன்றுமில்லை, குத்தலும் குவியலுமா கிடக்க போக முடியாது என்றார்கள். அதற்கு அந்த பெரியவம்மல் ஊர்க்களத்தில் உமி கிடக்கு, உமியை புடைச்சுப்பார், அதில் கிடைக்கிறதே எனக்கு போதும் என கேட்டார்கள். அந்த பெண் கூறியவாறு செய்ததில் கொஞ்சம் அரிசி கிடைத்தது. அதை அவருக்கு போடுகிறார்கள். அப்போது அந்த மூதாட்டி அவ்வையை நினைத்து விரதம் இரு, வாழ்க்கை வளமாகும் என கூறினார்கள். உடனே அந்த பெண்கள் விரதம் இருக்க வழிபாட்டிற்குரிய பொருள் ஏதும் இல்லை என்று கூற அந்த மூதாட்டி எண்ணெய் வணிகரிடம் சென்று பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கிய பிறகு பணமில்லை என திருப்பி கொடுத்து விடு, கிண்ணத்தில் மீதம் இருக்கும் எண்ணெயை எடுத்து விரதம் இரு என்றார்கள். இதே போல மற்ற பொருளும் கிடைக்கும் என்றார்கள். இரவில் விரதத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக வெளியே வந்து புங்க மரம், புளிய மரத்தில் ஏறி நின்று பார்த்தால் அப்போது தூரத்தில் வெளிச்சம் தெரிவதைக் கண்டு அங்கு சென்றார்கள். அங்கு ஒரு சுடுகாடு, அங்கே பிணம் எரிந்து கொண்டிருந்தது. அங்கு நெருப்பு எடுக்க சென்றபோது பிரேதத்தில் இருந்து பிரிந்து போடப்பட்ட பாடை, கம்பு, சட்டி போன்றவை தடுத்து நாள் விரதம் இருக்க போகிறேன், அதற்கு நெருப்பு வேண்டும் என்று அந்த பெண் கூற அதற்கு அவை எங்கேயும் விரகத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அது வரும் வழியில் புங்க இலையை, புளிய இலை ஆகியவன நோன்பு இருக்கும்போது எங்களையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியது. அந்த பெண் வீடு திரும்பியதும் விரதம் இருந்தார்கள். அவளுக்கு விநாயகப் பெருமான் அருள் செய்தார்கள். உடனே அவள் வீட்டில் செல்வம் பொங்கி வழிந்தது. அந்த பெண் கொழுக்கட்டைகளை ஆண்கள் கண்ணில் படாமல் சாப்பிட்டு பூஜை பொருட்களை தண்ணீரில் விட்டார்கள். அந்த பெண்ணுக்கும் திருமணமானது. நல்ல கணவன் கிடைத்தார்கள். புகுந்த வீட்டிற்கு போகும்போது அன்னிகளிடம் ஔவையார் நோன்பு விரத மகிமையை சொல்லி சென்றார்கள். அவர்களும் விரதம் மிக்க விநாயகன் அருளால் செல்வம் கிடைத்தது. இந்த விரதம் இருக்கும் முறை என்னவென்றால், பெண்கள் விரத நாள் அன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆடி செவ்வாய்க்கிழமையே இதற்கேற்ற நாளாகும். அன்று இரவு 12 மணிக்கு விரதம் இருக்கும் பெண்கள் ஒன்று கூடுவர். அப்போது வீட்டில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் வெளியே சென்று விடுவார்கள். அவர்கள் இந்த விரதத்தை பார்ப்பதற்கு அனுமதியே இல்லை. சிறுவர்கள் கூட இந்த விரதத்தின் போது வீட்டில் இருக்க அனுமதி இருக்காது. விரதத்தை உப்பு சேர்க்காத பச்சரிசி மாவினால் செய்ய கொழுக்கட்டையை மாவாக பிசைந்து நீராவியில் வேக வைக்க வேண்டும். அதை நைவேத்தியமாக படைத்து அதில் வேப்பிலை, புளிய இலை, பொங்க இலைகளை பரப்பி அதில் படைத்து வைத்து சாணத்தால் பிள்ளையாரை செய்து வணங்க வேண்டும். நள்ளிரவில் நடத்தப்படும் இந்த வழிபாடு வயதான சுமங்கலி பெண்ணின் தலைமையில் நடைபெறும். அப்போது அந்த பெண் ஔவையாரின் வரலாற்றை, செவ்வாய் பிள்ளையார் கதையை மற்ற பெண்களுக்கு எடுத்து சொல்வார்கள். கொழுக்கட்டை மாவினால் தயாரித்து விளக்கில் ஏற்றி ஊற்றிய பூஜையின் போது விளக்கால் பயன்படுத்துவர். பின்னர் வயதான பெண் ஒரு வட்ட வடிவ பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீரில் தாலி சரட்டை கட்டுவார்கள். தண்ணீரில் தெரியும் பிம்பத்தை மற்ற பெண்கள் அனைவரும் கும்பிடுவார்கள். பிரசாதமாக வழங்கப்படும் கொழுக்கட்டையை பெண்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். ஆண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது.
பூஜை பொருட்கள் ஆற்றில் கரைத்து விடுவார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும்போது நிறைகுடம் நிறைய தண்ணீர் எடுத்து வருவர். விரதத்தின் போது வைத்துள்ள பிள்ளையாரை நெல் பானைக்குள் தனியாக வைத்து விடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விரதம் கண்டிப்பாக பிரசித்தி பெற்றது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த விரதத்தை கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.